எவ்ரி செகண்ட் எத்தனை இன்ஃபர்மேஷன் அது அப்படியே ஃபிளாஷ் பண்ணுது. ஆனால் அதை இந்த அண்ட சராசத்தை உண்டாக்கிற ஆண்டவர் நம்ம முன்னாடி அது எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரும் என்பதை அன்றைக்கு நான் யோசித்து பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடும். யாரும் ஏமாந்து போகக்கூடாது. எப்படி வரும், எப்படி ஆண்டவருக்கு நேரம் இருக்கும்? நோ எல்லாத்துக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாவை நம்ம அடக்கி கொண்டு சொன்னால் நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். உண்மையான தேவ பக்தியை கண்டுகொள்ள முடியும். அப்புறம் தேவ பக்தியும் சகாயமும். சங்கீதம் 32:6. நான் ஒரு 5 நிமிடங்களாக கண்டிப்பாக முடித்து விடுவேன். சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனு அவன் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர்கள் பெரிய ஒரு பக்தி, பெரிய ஒரு ஜலப்பிரளயம், பெரிய ஒரு வெள்ளம் வந்தாலும் அவனை அணுகாதான். யார? பக்தி உள்ளவன் ஆண்டவரை அவன் தேடும் போது. பாருங்க, கர்த்தர் பக்தி உள்ளவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அதனால அவனை எப்படியாவது காப்பாற்ற முயற்சிப்பார். நோவா அவனுடைய காலத்துல அவன் நீதி உள்ளவனாயிருந்தான், தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் கூட சஞ்சரித்துக்கணும். அந்த ஹோல் ஜெனரேஷன் வாஸ் விக்கெட். அது ஒரு பொல்லாத சந்ததியா இருந்தது. அவர் விபச்சார சந்ததியா இருந்தது. அநேக காரியங்களை அந்த உலக பிரகாரமான தன் சுய இச்சையான காரியங்களை செய்து கொண்டது. ஆனால் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதனாலே அவனுக்கு கண்களில் தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:9 விதமாய் சொல்கிறது. நான் வாசிக்கிறேன். Genesis chapter 6 verse 9. நோவா வாழ்ந்த காலத்தில் மக்கள் துன்மார்க்கமாகவும் பாவிகளாக இருந்தபோது நோவாவோ தேவ பக்தி உள்ளவனாகவும் நீதிமானம் வாழ்ந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதை கனம் பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்டில் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவனை கனம் பண்ண முடியாய் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கு பாருங்க, அநேகர் நம்ம கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், அசிங்கமா பேசுவான். கவலைப்படக்கூடாது. ஆனாலும் 1 Timothy 3:16 இப்படி சொல்லுவது, தேவ பக்தியானது மகா மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. தேவ பக்தியானது மகா மேன்மை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்த அப்போஸ்தலன் பவுல் அதே தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, தேவ பக்தியாய் நடக்க மனதோடு யாவரும் துன்பப்படுவார்கள். நம்ம அதாவது பக்தியா இருக்குன்னு சொன்னாலே துன்பம் வரும். கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏளனமா பேசியிருப்போம் நோவாவை. கவலையே படல. ஆண்டவர் சொன்னார், பேழையை உண்டாக்கு. அவர் கடல்ல தண்ணியில போற பேழையை பூமி வெட்டாந்தரில் பண்ணிருக்கேன், நான் கிண்டல் பண்ணி பைத்தியம் முடிச்சு அலையறான்னு சொல்லி 120 ஆண்டுகள் அவனுக்கு இல்லப்பா ஆண்டவர் சொல்லியிருக்கார், உண்மையான ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அவன் விசுவாசத்தோடு கொண்டு சொல்லியிருந்தான். அந்த வெள்ளம் வந்தபோது, ஜலப்பிரளயம் வந்தபோது அவனும் குடும்பத்தார் மாத்திரமே அங்கே ரட்சிக்கப்பட்டார், காக்கப்பட்டார்கள். மற்ற மக்களோ அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆகவே பக்தி உள்ளவன் இதற்கு சகாயம் கொடுக்க காலத்து பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி கூப்பிடுவான். ஹல்லேலூயா. உண்மையான பக்தி இருக்குன்னு சொன்னா ஆண்டவரை கூப்பிடுன்னு சொன்னா நோவாய் காத்த கர்த்தர் உங்களையும் கர்த்தர் காக்க பண்ணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பூமியில உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அங்கே தாவீது விதமாக சொல்லுறாரு 12:1, ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரையில் குறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரையில் குறைந்திருக்கிறார்கள். மீகா 7:2 விதமாய் அவர் வேதனையோடு சொல்கிறார், தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் சொல்லி. இன்னைக்கு பூமியில பாருங்க, அரசியல்வாதிகளை பாருங்க, எத்தனையோ காரியங்களை பாருங்க, ஈவன் சபைகளில் பாருங்க, சில சபைகள் அதேமான பொறாமைகள் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவ பக்தியை விடாது இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கொலோசையர் 3:16-17 வாசிங்க. நீ கிறிஸ்துவின் உங்களுக்குள்ளே நிறைவா இருக்கும்படியா நீ எதை செய்தாலும் கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பாட்டுகள்லாம் ஞானப்பட்டினாலும் அது பக்தியோடு கூட எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறது. நீங்க பாசிக்க வேண்டாம் தம்பி, அங்க எல்லாரும் பாத்துக்கங்க. கொலோசியர் 3:16-17. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையான பக்தியை அருமையா நம்ம சொல்லித்தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லாம நம்ம சும்மா கேளிக்கையான இடங்களுக்கும், பார்க்குக்கும், தீம் பார்க்குக்கும் அல்லது சூப்பர் மார்க்கெட்டுக்கும், பெரிய ஷாப்பிங் மாலுக்கும் கொண்டு போனா பிரயோஜனம் இல்லை. கோய் கொடுங்க, இல்லைன்னு சொல்ல. கர்த்தர்கள் கொடுத்துருக்க பிள்ளைகள் சந்தோஷமா வளங்கள். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, நாங்கள் அனுபவிக்க முடியாது. உங்க பிள்ளைகள் காலத்தில் இருக்கு, அவங்க வாங்கி கொடுங்களா, தவறு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் டோன்ட் ஸ்பாயில் தம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயத்தையும்
ஊட்டி வளர்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சூசன்னா அம்மா 18 பிள்ளைகள் இருந்தாலும் எல்லார் மேலையும் கைகளை வைத்து அவர்கள் ஜெபித்ததுனால்தான் ஒரு வெஸ்லியை ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வல்லமையான ஆண்டவர் அவளை பயன்படுத்த முடியாய் கர்த்தர்களை உண்டாக்கும்படியாக செய்தார். தாய் கர்த்தர் ஸ்தோத்திரம். தாயுடைய போதத்தை விட்டு விடான்னு இருக்கு. பிள்ளைகளுக்கு போதம் பண்றது யாரு? பாஸ்டர் இல்ல, அப்பா இல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பேரண்ட்ஸ், மதர்ஸ், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு போதகத்தை கொண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நீதிமொழியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய சின்ன மகன் ஒரு நாள் எழுதியிருந்தான், how is mommy? she only introduced Christ to me என்று எழுதியிருந்தேன். எனக்கு தெரியாது என் மனைவி அவனுக்கு என்னைக்கு கிறிஸ்துவை சொன்னான் நான் ஒரு நாள் பார்த்தது. ஆனால் என்றைக்கோ அவள் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டதான கிறிஸ்துவின் அன்பு அவன் இன்றைக்கு 33 வயதானாலும் அதை அவர் கொண்டு வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை உண்மையாய் நீங்கள் நேசியுங்கள், அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவளுக்கு தேவ பக்தியை உண்மையாய் சொல்லுங்கள். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 2 தான் உங்களுடைய பிரசங்கில. அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனால் பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தரமலை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஒரு பிரஜாதியான், ஆனால் அவன் தேவ பக்தி உள்ளதுனால அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அபிஷேகத்தை தந்தார். ஹல்லேலூயா. தேவ பக்தி உண்மையா இருக்கிற யாரையும் கர்த்தர் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவனாக இருக்கணும் அவசியம் இல்லை. உண்மையாய் ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷனா இருந்தாலும் இருந்துன்னு சொன்னா கர்த்தர் உன்னை அபிஷேகித்து அந்த கொர்நேலியை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியா அவன் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா பக்தியும் எனக்கு எல்லாம் இருக்கு. ஆண்டவர் ஆத்தி பார்த்து கூட நான் தூங்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஐ ஷுட் நாட் ஸ்லீப். எனக்கு எல்லாம் பக்தி இருக்கு, ஆண்டவருக்கா எல்லாம் அப்படி இருக்கேன். நோ வாழ்க்கையில முன்னேறன்னு சொன்னா, உடைய பரிசுத்த வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறன்னு சொன்னா we have to try again and again. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க 1 தீமோத்தேயு 4:7-8 வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம முயற்சி பண்ணணும். அநேகர் சொல்றாங்க, நான் என்னால முடியல, நான் நல்லா ஜெபிக்கணும்னு பாக்குறேன், வேத வாசிக்கணும் போய் போகவும் செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன், முடியல. நோ யூ ஆர் டெல்லிங் a lie. முயற்சி பண்ண எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. செய்யறதில்ல, உண்மையாய் வாஞ்சிச்சு செய்யறதில்ல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி. அருமையானவர்களே, நீங்க யோசித்துக் கொள்ள வேண்டும். முயற்சி பண்ணணும். கஷ்டம் தான் முதல்ல கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறமா அதை பழகி பாருங்க, மிகவும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் முடியாது என்பது இந்த உலகத்துல எது இல்லைன்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். நம்ம உலகத்தை ப்ரொஃபஷனா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண நினைக்கிறோம். அப்படி இல்லை. விசுவாசி உண்மையாய் அது முயற்சிக்கணும். கர்த்தர் சரீர பிரகாரமா இல்ல, ஆவியின் துணையோடு கூட நம்ம முயற்சிக்க வேண்டும். உலக பிரகாரமான முயற்சியை பற்றி பிரசங்கி 2:10 போட்டிருக்கு. தேவ பக்திக்கு முயற்சியை பற்றி நம்ம வாசித்தோம். சரீரப்பிரமான முயற்சி பற்றி 2 தீமோத்தேயு வாசித்தோம். விசுவாசத்தோடு கூட உள்ள முயற்சியை பற்றி யாக்கோபு 2:20 நாம் பார்க்கிறோம். உண்மையா விசுவாசத்தோடு கூட நான் முயற்சின்னு சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாச பூரணமாக முடியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு எழுந்து நின்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையான விசுவாசம், உண்மையான அன்பு, உண்மையான கீழ்ப்படிதல், உண்மையான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறா என்பதை நம்ம ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த விதமான காரியம் உண்மையா ஈடுபடாத சகோதர யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள் உண்மையான ஒரு ஒப்புதலோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை பக்தியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பக்தி உள்ள கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நமக்காய் பக்தி வைராக்கியம் வாஞ்ச உள்ள அந்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரை கேட்டு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய ஜீவத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து அவர்கள் அன்பு கூர்ந்து உன் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேவனை சேவித்து என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அனுபவிக்க அநேக காரியங்கள் உண்டு. அருமையாக கொரிந்தியர் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதில் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதில் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இன்னொரு இடத்தில் சொல்கிறார்,
நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று. இந்த தெய்வ பக்தியை குறித்த தலைப்புல விசுவாசத்தையும் பரிசுத்தையும் கீழ்ப்படுதலையும் பக்தியோடு தேவனை ஆராதிப்பதையும் வீழ்ச்சிப்பதையும் கைப்பற்றோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம்.